எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ஸோ இன்னைக்கு சினிமா பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பிரத்யேகமாக வழங்குறதுக்காக இன்னைக்கு பத்திரிகையாளர் சுபேர் சார் நம்ம கூட வந்து இணையிறாரு. அவரை வந்து நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. நம்ம கிருத்திகா அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்ததுலேருந்தே வந்து இதில் லவ் ஜானராக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வருது. லவ் ஸ்டோரி எல்லாரும் கொடுக்கறது தானே, இதில் என்ன நித்யா மேனன் என்ன ஸ்பெஷலாக நடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு வந்துச்சு. இருந்தாலும் இதில் ஜெயம் ரவி வந்து இளம் புயலாக வந்து வராரு. ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு அப்புறம் வந்து நடிக்கிற படம், நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் நல்லா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கம்பேக் கொடுக்குற மாதிரி நிறையா இன்டர்வியூஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ இதுக்கு இடையில இன்னைக்கு வந்து நித்யா மேனன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் ஒரு லவ் படத்தில் நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அதுலேயும் கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள் இருக்குது, என்னதான் வந்து நடிச்சிருந்தாலும் நம்ம செகண்டரியாக தான் தெரியும் அப்படின்னு நாசுக்கா சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? நாசுக்கான்லாம் இல்லை, ஓப்பனாக தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் இந்தியன் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ஹீரோ பெஸ்ட் மூவி தான். ஆண்களுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி தான் சினிமா. அது ஸ்க்ரீன்லேயும் சரி, ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் சரி, அது வந்து ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஹீரோயினுக்கு அதிகபட்சமாக ஒரு பாட்டு வைப்பாங்க, இல்லாட்டி ஒரு காதல் காட்சிகள் வைப்பாங்க, அதோடு அவங்க போயிடுவாங்க. படத்தை மிச்சிருக்கக்கூடிய ஒரு 2.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் அவர் தான் ஆக்கிரமிப்பு பண்ணிப்பார், ஹீரோ தான். அதான் சொல்கிறாங்க, என்ன தான் விழுந்து விழுந்து கடைசியான ஒரு பாட்டு தானே பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல இங்கே ஒரு நியாயம் இருக்குது. ஆமாம், இதை முதன்மைப்படுத்தி நிறைய மலையாள சினிமா கதாநாயகிகள் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதியாக இருக்கட்டும், இப்போ நித்யா மேனன் பேசுகிறாங்க. தொடர்ச்சியாக அது ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியன் மூவிஸ் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் மூவிஸோடைய ஒரு ஸ்டைலே அதுதான். ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோயின் சாங் இருக்கும், காதல் காட்சிகள் இருக்கும், அதோட அவங்க ஹீரோயினோட வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஃபைட் பண்ணுறது, போராடுறது எல்லாமே ஹீரோ தான் பண்ணுவார். அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இங்கே இந்தியாவில் இந்தியன் படங்களுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மொத்தத்துக்கே வந்து மாற்றணும். ஹாலிவுட் மூவிஸ்லேயும் அந்த மாதிரியான ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் ஹீரோ பேஸ்டு மூவியாக தான் இருக்கும், இல்லை ஹீரோயின் பேஸ்டு தனி மூவியாக இருக்கும். தமிழ்லேயும் அப்படி இருக்குது, தமிழ்லேயும் கிடையாது, இந்தியாவிலேயும் அப்படி இருக்குது. அப்போ அது உலகளவுலேயே அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்குது. அது கதைகள் அமைகிற பொழுது தான் 2 பேரும் சேர்ந்து பயணப்படுற மாதிரியான காட்சிகள் வைக்க முடியும். ஓகே, இப்போ ஜெயம் ரவி பேக் டு த ஃபார்ம் வந்திருக்காரு. அவர் எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு, இப்போ ஓகேவா இருக்கா, அந்த மாதிரியான ஏதாவது? இல்லை, ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் 1000 பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் அந்த ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அதை காட்ட மாட்டார். ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு பிரதர் மேலே இருந்துச்சு. ஏன்னா அந்த பாடல் ரொம்ப ஹிட் ஆச்சு, ஆனால் அது பெருசாக வந்து வரல. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு படம் தோல்விங்கிறது, அந்த படத்தினுடைய வெற்றி தோல்விங்கிறது ஹீரோவுக்கு அடுத்த படத்துக்கும் கொஞ்சம் பாதிக்கும். அது உண்மைதான். அதான் கேட்குறேன். அமரன் படம் ஹிட் ஆனதுக்கு பிறகு டப்புன்னு அவருடைய சம்பளத்தை ஏற்றிட்டார். அடுத்து லைனாக வரிசையாக புக் ஆயிடுச்சு. சினிமாங்கிறதே எங்கே வெற்றி பெற்றுச்சோ அந்த பக்கம் கூட்டமாக ஓடுவாங்க. ஒரு பக்கம் தோல்வி ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் விட்டுட்டு அப்படியே இன்னொரு பக்கம் போவாங்க. அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படிங்கும் போது ஒரு தோல்வி படம், பெரிய தோல்வி படம், எதிர்பார்த்த அளவுக்கு தோல்வி படத்தை கொடுத்துட்டு ஒரு படம் வருது. ஆனால் இந்த படத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில விஷயம் இருக்குது. ஏஆர் ரஹ்மான் படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பாதிப்பு அதில் இருக்காது, கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்துச்சுன்னா படம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இதில் ஏஆர் ரஹ்மான் நீங்கள் சொன்னப்போ ஞாபகம் வருது, அவர் வந்து ஒரு டிப்ரெஷன் மோட், ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிட்டு இப்போ பேக் டு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஒரு எது மேலேயும் ஒரு பற்று இல்லாத மாதிரி வந்து டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அதை பற்றி நான் இல்லை, அதெல்லாம் இல்லை, அவர் பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு, அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கிறாரு, வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்லை, அவர் சொன்ன அந்த எதன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இல்லை, ஒரு 18-19 வயசுலேயே இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டார். வாழ்க்கையினுடைய உச்ச உயரமான ஆஸ்கார் வரைக்கும் வாங்கிட்டார். இனி அவருக்கு ஒரு அந்த இதெல்லாம் வாங்கின பிறகு என்ன இருக்குது, நீ என்ன அவார்டு வாங்க போகிறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம், என்ன பேர் வரப்போகுதுங்கிற ஒரு சலிப்பு வரும் இல்லையா, அதை சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டே போயிடுவார், நடிக்கவே மாட்டார், மியூசிக் பண்ணவே மாட்டார் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் நான் எல்லா உயரத்தையும் பார்த்துட்டு எனக்கு என்ன இருக்குது, வர ப்ராஜெக்ட்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த தாட்ஸில் சொல்லியிருப்பார்.
பட் அதுக்காக வந்து எனக்கு எந்த இதுவுமே மியூசிக்கோட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ம். சினிமா விட்டுட்டே போகிறேன்றது இவங்க டிஜிட்டல் மீடியாவில் அதை அப்படியே கண்ணு காதெல்லாம் வச்சு ம். பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. நீங்க சொல்லுங்க சார், ஒரு ஜேர்னலிஸ்ட்டா, இப்போ ஜெயம் ரவி வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவா வந்தாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ்ல இறங்குனாரு. பேராண்மை போன்ற நல்ல படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இப்போ வந்து திரும்ப அந்த டேக் ஓவர் யூ டர்ன் மாதிரி வந்து எடுத்து அதே இத வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவரோட ஸ்டைல் ஆஃப் இது ஒரு படத்த செலக்ட் பண்றது எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆரம்பத்துலேருந்து திருப்பி போக முடியாது, ம். வயசு இருக்குது. இது அன்னைக்கு ஜெயம் ரவி ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 22 23 வருஷமாச்சு. ம். ஜெயம் படம் பண்ணுறாங்க. ஜெயம்ங்கிற படமே தெலுங்குல பெரிய சூப்பர் டூப்பர் ம், ஹிட் ம், படம். ம். அந்த படத்தை தமிழில் இல்ல, பண்ணுறாங்க. நான் சொல்றது இந்த ஜானர் சொல்றேன். இல்லை, அது பண்ண முடியாது. முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலேஜ் பண்ணுற ஜெயம் ரவி பண்ண முடியுமா? ஆ. பண்ண முடியாது. இந்த ஏஜில் என்ன மாதிரியான படங்கள் பண்ண முடியுமோ அதை செலக்ட் பண்ணி பண்ணாருன்னா அவருக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் இருக்குது. ம். அதை வந்து கரெக்டாக தக்க வச்சுக்கலாம். அதை செய்வார்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட அந்த டாடா படத்தினுடைய டைரக்டர் அவர் படத்தோட கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தோட பூஜை போட்டிருக்காங்க. ம். அந்த படத்தினுடைய வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி செலக்டடான நல்ல டைரக்டர்ஸோட தான் ட்ராவல் பண்ணுறாரு. ம், ம், அப்போ அந்த ஏஜுக்கு ம். என்ன கதைகள் வருமோ ம். அதை தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னா இன்னும் 10 15 வருஷம் நடிக்கலாம். ஓகே. அடுத்த கான்ட்ரோவர்சி வந்து ஒரே ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கேங்கிற மாதிரி தான் நயன்தாராவுக்கு வந்து பல சோதனைகள் அவங்களோட வெட்டிங் வீடியோ ரிலீஸ் பண்ண தேதியிலிருந்து பிரச்சனை, பண்ண போறேன்னு நினைச்ச போதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு அவங்க மேலே வந்து அவங்களே விரக்தி அடைகிற அளவுக்கு வந்து அடுத்தடுத்து இது வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சந்திரமுகியோட சீன் லீக் பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு சார்ட் அவுட் ஆச்சு. இப்போ இன்னைக்கு வந்து அவங்களோட கேஸ் வந்து நிலுவையாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் உங்களுக்கு கருத்து. இல்லை, சந்திரமுகி படத்தில் பயன்படுத்தப்பட்டதுக்கு அவங்க என்ஓசி ப்ராப்பராக வாங்கியிருக்கிறாங்க. வாங்கலை ம். அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டாங்க. ஆ. பட் அந்த என்ஓசி உடைய அந்த இதே அவங்க போட்டாங்க. நாங்கள் வாங்கியிருக்கோம், இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது ம். அப்படின்னு. இப்போ இந்த தனுஷ் இது போன்ற ஏன் சார் இவ்ளோ எதிர்ப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சமீபத்தில் அந்த அதை சுற்றி ஒரு சர்ச்சை வர்றப்ப ம். இதெல்லாம் இருக்குமோன்னு இவங்களுடைய கற்பனை தான். நயன்தாராவுக்கு வேண்டப்பட்ட நயன்தாராவது விக்னேஷ் சிவனுடைய சமீபத்தில் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து சில பேருக்கு கொஞ்சம் ஓப்பனாக சொல்லலாம், எரிச்சலை கொடுக்குன்னே ஆ. சொல்லலாம். அவங்களோட பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியா இல்லை, இப்போ அது வந்துச்சு. இல்லை. ஆ. நீங்கள் வீட்டில் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது, சோஷியல் மீடியாவில் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. அது அடுத்தவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது, அது ஒரு பெரிய ஒரு கூட்டமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏதாவது சிக்கிச்சு தான் வந்து வச்சு அது செஞ்சிடணும் எந்த அப்படின்னு. விஷயம் நினைக்கிறீங்க சார்? பர்ட்டிகுலரா இல்லை, எந்த இவங்க விஷயம்? எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? அது வந்து பண்றாங்க. சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நல்ல கண்ணும் இருக்கும், நல்ல கண்ணும் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த சோஷியல் மீடியா கண்ணில் மாட்டிட்டோம், நம்ம குறி வச்சிட்டோம்னா நான் மிஸ் ஆகவே முடியாது. ஆமா, ஆமா. ஆனால் இவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணுறப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வருது. என்ன எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து வைரல் ஆகிக்கிட்டு கல்யாணம் பண்ணதை வந்து இதாக வீடியோவை போட்டுக்கிட்டு ம். அப்படிங்கிற இவங்க அட்ராசிட்டி ஓவராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கு. ம், ம். அது நோக்கம் அதாவது நயன்தாரான்னு பேர் வந்தாலே போதும், ம். ஃபுல் மேலே கீழே இவங்க ஃபுல் பண்ணிடுறாங்க எல்லாரும். ம். நான் அந்த கண்டென்ட்டை இவங்களே ஃபுல் பண்ணி போடுற அளவுக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆல்பம் அந்த கல்யாண ஆல்பமா அது டாக்குமெண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ம். ஆல்பமாக எடுக்கப்பட்டு டாக்குமெண்ட்ரியாக மாற்றப்பட்டது. ம், ம், ம். அதில் வந்து இந்த சந்திரமுகி படத்தினோட இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுனால அதை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ம். இப்போ வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு கேஸ் வரப்போகுது கன்ஃபார்மாக அப்படின்னு இவங்களே வந்து ஃபுல் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ. அப்போ அவங்க இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அது என்ஓசி இருக்குது வாங்கிட்டோங்கிறது போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இன்னைக்கு பெண்டிங்கில் போட்டிருக்காங்க திருப்பி. இனி அடுத்த ஹியரிங் வர்றப்ப தான் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் தரப்புக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா லீகலாக வந்து அவர் சட்டப்படி வந்து அவருக்கு தான் உரிமை இருக்குது. இருக்கு. ம், ம். அப்படிங்கும்போது அவருக்கு சாதகமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ தொகை அதிகமா வந்து கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. தெரியல. ம், எவ்வளோ ம். கோட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. ம். அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். வரலாம். ஓகே. சார், அடுத்தது வந்து இந்த இவ்ளோ கான்ட்ரோவர்ஷியில வந்து நயன்தாரா ஒரு பக்கம் இருந்தா, அடுத்து வந்து ஹன்சிகா வராங்க. அவங்களுக்கும் இதே மாரி தான். அவங்க மேரேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னுலாம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நாத்தனார் வந்து என்னை தயவு செஞ்சு என்னோட இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பப்ளிக்காவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹன்சிகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபீல்டில் இல்லை. இல்லை, அது வந்து அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, செட்டில்ட் ஆகிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலியில் நடந்த ஒரு இஷ்யூ. ம். எந்த வீட்லேயுமே நாத்தனாருக்கு பிடிக்காது.
அப்படிங்கிறது உள்ள நடந்திருக்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆ, ஆ. ஆக்சுவலா அவங்க அவங்க ஹீரோயின்ங்கிறதுனால இந்த டேர்ம அதனால வருது. இப்ப பயன்படுத்திட்டாங்க. நெறைய நாத்தனார் சண்டை வந்து எல்லா வீட்லயுமே இருக்கும். இன்னைக்கு அது வந்து எழுதப்படாத ஒரு விதியாயிருச்சு. அப்படிங்கும்போது ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறவங்க, அவங்க வீட்லயே செலிபிரிட்டி வீட்லயும் நாத்தனார் சண்டையா? அப்படிங்கிறது அப்படிங்கிற தான் மாரி. இன்னைக்கு அட்டென்ஷன் வந்திருக்கு. ம். பட் உள்ள என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு யார் தரப்பு நியாயம்ங்கிறது தெரியாது. ம், ம், ஹன்சிகாவ பொறுத்தவரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்த வரைக்கும் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ள நபர் தான். ம். ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு கேரக்டர். கேரக்டர். ரொம்ப சின்ன வயசுல நடிக்க வந்தவங்க. அப்படிங்கும்போது அவங்க அவங்க மாட்டியிருக்காங்களா? அவங்கள்ட்ட இவங்க மாட்டியிருக்காங்களாங்கிறது தெரியல. தெரியல. ஏன்னா நெறைய ட்ரஸ்ட்ல வச்சு குழந்தைகள அடாப்ட் பண்ணி வந்து இல்ல வளர்க்கக்கூடிய பொதுவா பசங்க. ஹன்சிகாவ பத்தி அவங்களோட ஒர்க் பண்ண விஷயங்கள், அவங்க டிராவல் பண்ண விஷயங்கள், டிராவல் பண்ணவங்க ம். பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப சைல்டிஷான ஒரு நபர். ம். அந்த மாரி ஆட்டிட்யூட் காட்டாத ஒரு நபர் தான் அப்படிங்கிற மாரி தகவல் இருக்கு. ஆனா இந்த சம்பவம் கேட்கிறப்போ ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. அது என்ன நடந்திருக்குது உள்ள அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே. சார் எங்க பார்த்தாலும் ஸ்க்ரீன்ல சும்மா மாஸ் கிளப்புறாரு அனிருத். ஒவ்வொரு ஹீரோக்கு, ஒவ்வொரு பேக்ரவுண்டுக்கு சும்மா தெரியா இருக்கு. மியூசிக்கல் அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் கொண்டாடினா கூட, இன்னொரு பக்கம் வந்து அது காப்பியேடா இருக்கு. இவ்ளோ சம்பளம் வாங்குறாரு. கொஞ்சமாவது வந்து வேலை செய்யலாமே அப்படின்னு நெறைய விமர்சனத்துக்குள்ளாயிருக்காரு. அத பத்தின உங்க கருத்து? அது உண்மதான். விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கிறாருங்கிறது உண்மதான். ஏன்னா ஒரு சமீபத்தில வந்த விடாமுயற்சி, அந்த படத்தில வந்த 2 சிங்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவேசம் சமீபத்தில வந்த ஆவேசம் படத்தினுடைய ம். அந்த அதோடைய நெறைய அது சாயல் இருக்கு. ம். ஒருவேள அதை ஆவேசம் படத்தையே 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் பார்த்துருக்காங்களா? எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப என்னன்னா, அதில ஒரு ஆஃப்ரிக்கன் டோன் இருக்கு. ஒரு அரபின் மிக்ஸ் ம். இருக்கு. நம்ம பாட்டு மாரி இல்ல. அதான் பெரிய இதா இருக்கு. அது ம். ஒட்டவும் இல்ல. ஆ, ஆ, ஆ. அஜித் ரசிகர்களுக்கு அதில ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏமாற்றம் தான். ம். அப்ப தொடர்ந்து வந்து ஆனா ஒரு சிலருக்கு நல்லா பண்றாரு. ஒரு ம். சிலருக்கு நல்லா பண்றாரு. பட் இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சு அத பண்ணிட்டு இருக்காரு. ம். ஆனா அது ம். ரொம்ப நாளைக்கு நிக்குமாங்கிறது தான் சந்தேகம். சந்தேகம். ம். இப்போ ம். 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இளையராஜாவினுடைய பாடல இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கேட்குறாங்க, நிச்சயமா. கொண்டாடுறாங்க. ம். ம். எல்லார் மொபைல்ல அந்த பாட்டு இருக்கு. ம். அப்படிங்கும்போது ஏன் அப்படி இருக்கு? ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அதுக்குள்ள ஒரு சோல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அது அது அப்படியே இருக்கு. ம். அதுல ஒரு மெனக்கல் இருக்கு. இளையராஜாவினுடைய பாடல நீங்க நெறையா கேட்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, சரணம் வந்து ஒரு பாட்டா இருக்கும். பல்லவி ஒரு பாட்டா இருக்கும். இருக்கும். செகண்ட் சரணம் ஒரு பாட்டா இருக்கும். பாட்டா இருக்கும். ஒண்ணுக்கு டிஃபரெண்ட் இருக்கும். ம். மாறி, மாறி டிஃபரெண்ட் இருக்கும். அதுக்குள்ள ஒரு சோல் இருக்கும். நீங்க ஒரு ஃபாஸ்ட் 6 8ல உள்ள சாங்கா இருந்தாலும், அதுக்குள்ள ஒரு சின்ன மெலடி இருக்கும். நிலாது வானத்து மேலே பாட்ட பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு கிளப் சாங் அது. ஆனா அதுக்குள்ள ஒரு மெலடி இருக்கும். இருக்கும். அந்த அந்த இதனால தான் இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து, அந்த படம் வந்தப்ப பொறந்திருக்க கூட இல்லாத ஆட்கள் வந்து கொண்டாடுறாங்க, வைப் ஆ. பண்றாங்கன்னா, ம். ம். இன்னைக்கு வந்து அதில அந்த ஒரு மெனக்கெடுதல் இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த பாடல்கள்லாம் 1/2 மணி நேரங்கள்ல, 1 மணி நேரங்கள்ல போடப்பட்ட பாட்டு. சும்மா பேக்ரவுண்ட். பேக்கிரவுண்ட். அது வந்து சிலருக்கு வந்து காட் கிஃப்ட். அது எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் அந்த எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவுல பார்ன் கலைஞர்கள். பார்ன் ஜீனியஸ்னா 2 பேர். ஒண்ணு கண்ணதாசன், ஒண்ணு இளையராஜா. யோசிக்கவே இல்லாம அப்படி போடுறவங்க. அப்படி அவங்க இவர் கை வச்சாருன்னா பாட்டு வரும், வாய் தொறந்தாருன்னா அவர் வந்து கவிதை கொட்டும். ம். 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 யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாரி அவங்களுக்கு உள்ள ஒரு தனி ஒரு ஒரு கிஃப்ட் கடவுள் குடுத்த கிஃப்ட் உங்க 2 பேருக்கும். ம். ம். அது ஒரு தனி பிறவி உங்க 2 பேரும். அவங்கள நம்ம கம்பேர் பண்ணாம அதுக்கடுத்து நெறைய இசையமைப்பாளர்கள் ம். வந்தாங்க. ம். ரஹ்மானா இருக்கட்டும், ஜிவி நெறையா பிரகாஷ். இருக்கட்டும். ம். ரஹ்மான் அவரு ஒரு ட்ரெண்டிங்ல அவரு பெருசா பண்ணாரு. ஆஸ்கார் வரைக்கும் போனாரு. பட் அவர் போட்ட பாட்டை நீங்க ரோஜாவுல போட்ட பாட்ட இன்னைக்கு கேட்கறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கண்டிப்பா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயி, இப்ப 2024 5ன்னா, அவர் 2030க்கு பாட்டு பண்ணுவாரு. ரஹ்மான் பாட்டு ரொம்ப லேட்டா நமக்கு வந்து சேரும். ம். 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 ரொம்ப அட்வான்ஸ்டா சில விஷயங்கள்ல, ம். சவுண்டிங் விஷயங்கள்ல ம். அவர் பண்ணுவாரு. ஆனா, அடுத்து உள்ள இசையமைப்பாளர்கள்லாம் அவங்கவங்க பண்ணாங்க ஒழிய, சொல்ற மாரி யாரும் பெருசா வந்து இங்க இல்ல. இல்ல. ம். அது அந்த இடத்துக்கு இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, இப்ப வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் இருந்தா போதும், ம். ஒரு சத்தம் இருந்தா போதும், ட்ரெண்டிங்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அத தூக்கி உள்ள போட்டா ஒரு பாட்டு ஃபைனல் பண்ணிறலாம் ம். ம். அப்படின்னு நெனைக்கிறாங்க. சமீபத்தில அனிருத் பண்ண ஒரு 4, 5 படம் பெரிய ஹிட் ஆனதுனால, ஒட்டுமொத்தமா அங்க போய் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு பண்ணுங்க, எனக்கு பண்ணுங்க. என்ன பண்ணுவாரு அவரு? ஓகே இருக்கிறது இருக்கு. ஆப்பிரிக்காவிலேருந்து ஒண்ணு எடு, அமெரிக்காவிலேருந்து ஒண்ணு எடு, ம். அரேபியாவிலேருந்து ஒண்ணு எடு, போட்டு 2யும் போட்டு மிக்ஸ் பண்ணு. இப்போ லேட்டஸ்ட்டா ட்ரெண்ட்லனா சவுண்ட் போயிட்டு இருக்கு. அத தூக்கி உள்ள வை. ஏய். ஒரு பாட்டு ரெடி. ம். அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் இந்த வேலைய செய்ய முடியாது. முடியாது. ம். ம். அது வந்து அனிருத்தே கொஞ்சம் அத வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் வருது. பெரிய படங்கள் ரஜினியிலேருந்து தொடங்கி, இப்போ இப்போ இருக்கக்கூடிய அஜித், விஜய் எல்லா எல்லாத்துக்கும் பெரிய படங்களுக்கும் படங்களுக்கும் இருக்காரு. இருக்காரு. அனிருத் இருக்காரு. ஸோ அவருக்கு அவரோட
வே ஆஃப் ஸ்டைல் வந்து ஒரே பேட்டர்ன்ல இருக்குங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மீம்ஸ் எவ்வளோ வருது. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி சோஷியல் மீடியால அவரும் தான் இருப்பாரு. இது ஏன் அவருக்கு கவனிக்கப்படலைன்னு தெரியல. தெலுங்கு பேட்டர்னே வந்து அப்படி ஃபுல்லா பாடலை பேஸ் பண்ணி இருக்கே. அது ஏன் இவ்வளோ 75 கோடிங்கிறது பெரிய விஷயம். ஒரு இவ்வளோ பாடல்களுக்கு இவ்வளோ பட்ஜெட், படத்துக்கு பட்ஜெட் நம்ம பண்ணி பார்த்துருப்போம். இப்போ பாடல்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, சங்கருடைய ஸ்டைலே அதுதான். நீங்கள் 96 97ல் ஜீன்ஸ்னு ஒரு படம் பண்ணுறாரு. உலக அதிசயங்கள் 7 அதிசயங்களில் படம் பண்ணியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி உலக நாடுகள் பூரா பயணம் பண்ணி ஒரு பாட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ செலவாயிருக்கும். அன்றைக்கினா நீங்கள் இன்றைக்கி மாதிரி ஓடிடி கிடையாது. சங்கர் சார் மட்டும் சொல்லலை, அவரை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. ஃபீலிங் சாங்ஸ் வந்துச்சு, எல்லாமே சாங் தெலுங்குல ரொம்ப சாங்ஸை வந்து ரொம்ப பர்டிகுலராக இல்லை, ஒரு சாங்ஸ் வந்து ஒரு படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன். ஓகே, அதுதான் தேட்டரில் ஆளை இல்லை இழுத்துட்டு வரும். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன நம்ம தனுஷ் படம் அப்புறம் ராயன், சமீபத்தில் ரிலீஸ் ஆன ராயன் படம், ராயன் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பே அந்த பாட்டு தான். அந்த பாட்டு தான் ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வரும். அது எப்பயுமே உள்ள ஒரு விஷயம். படத்துக்கு வந்து பாட்டு ஹிட்டுனா ஆல்மோஸ்ட் பாதி படம் ஹிட் ஆன மாதிரி. அதை பார்க்க ஒரு கூட்டம். உதாரணம் சொல்லணும்னா நாக்குமுக்கான்னு ஒரு பாட்டு வந்துச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பாட்டு தான் ஹிட்டு, படம் பெருசாக இருக்காது. அந்த படத்துக்காகவே, அந்த பாட்டுக்காகவே படங்கள் போன காரணம் ஹிட்டு. அப்போ அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனே பாட்டு தான். அது முதலில் உங்களுக்கு ஒரு படத்து மேலே ஒரு நம்பிக்கை வர வைக்கக்கூடிய விஷயம் பாட்டு. அதை ரொம்ப மெனக்கெட்டு செய்யக்கூடிய ஒரு சங்கர். அதுக்காக இந்த படத்தில் தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு, ஃபைட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடியவங்க. எல்லாமே கொஞ்சம் ஹாட்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. அதை வந்து அந்த சரியாக அதில் பயன்படுத்தியிருக்காங்க.